இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க, சூப்பரான ஒரு கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வெறும் 10 நிமிஷம் போதுங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு. டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் உள்ளவங்களாம் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லா ஹெல்த்தியும் கூடங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள ஸ்டஃபிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதில் சேர்த்துருக்க பொருள் நல்லா ஹெல்த்தியான பொருள் தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு கொழுக்கட்டை இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதே போல் நீங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தான் இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்க போகிறோங்க. தண்ணீர் சேர்த்து நம்ம நல்லா அதை கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி கலந்த பிறகு 1 டீஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டாக்க தான் நல்லா சாஃப்டாக இந்த கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவை விட ஒரு இடியப்ப மாவு அளவுக்கு இந்த மாதிரி லூஸாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும், இது ஊற வைக்க தேவையில்லைங்க. இப்போ பூரணம் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 1 கப்பு போல் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதே கப்பால் 3/4 கப்பு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட அதுவும் சேர்த்துக்கலாங்க. எனக்கு 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை கரெக்டான அளவாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணுண்டாக்கா நீங்கள் 1 கப்பாகவே நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இதே போல் ஒன்றோட ஒன்றா நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த தேங்காயும் நாட்டு சர்க்கரையும். நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை தோலை உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. நிலக்கடலையும் எள்ளும் நமக்கு ஆப்ஷனல் தாங்க. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து வந்துடுச்சு. நமக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால நல்லா ஒரு ஈரப்பதம் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுடுங்க. இப்போ இந்த மாவை நம்ம உருண்டை போட்டுடலாங்க. சின்ன சின்னதாக நம்ம இப்போ 1 கப்பு மாவுக்கு எனக்கு 6 உருண்டை கிடச்சிச்சிங்க. இப்போ நான் சப்பாத்தி கட்டையை எடுத்துருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக நெய்யை தடவி விட்டுடுங்க. தடவி விட்டுட்டு அதில் ஒரு உருண்டையை எடுத்து நம்ம ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ அதில் நம்ம அந்த பூரணத்தை நம்ம வச்சிடலாங்க. நான் 1 ஸ்பூன் வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு உள்ள நீங்கள் அதை வச்சுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதை அப்படியே மெதுவாக எடுத்துடலாங்க. நமக்கு கட்டையிலலாம் ஒட்டாதுங்க, அழகாக நமக்கு வந்துடும். இந்த மாவை அப்படியே மெதுவாக எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதே போல் சுற்றிரும் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸாக வேணுண்டாக்கலாம் நீங்கள் கொஞ்சம் மாவு அதிகமாக வச்சு நீங்கள் இந்த உருண்டையை ரெடி பண்ணிக்கலாங்க. மீதி உள்ள மாவை அப்படியே எடுத்து விட்டுடுங்க, இல்லைனா நமக்கு மொத்தமாக இருக்கும். அதனால் மீதி உள்ள மாவை நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதை அழகாக நம்ம ஒரு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடுங்க. இதே போல் வெளியில் வராத அளவுக்கு அந்த பூரணம்லாம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க. இதே போல் உருட்டின பிறகு எல்லாமாவையும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டீமரில் அதெல்லாம் வேக வைக்க போகிறோங்க. ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டீமர் இருந்தாலும் இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுடலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வெந்து கிடச்சிருக்குண்டு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக நமக்கு வெந்திருக்குண்டு. இதே மாதிரி நீங்களும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க, சூப்பரான ஒரு கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு நல்லா வெந்து கிடச்சிருக்குங்க. இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் செய்து பார்த்து நல்லா ருசித்து சாப்பிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.